வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிசி குரூப் 4 சர்வீஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் தரப்போகிறேன். அப்ளிகேஷன் 30ஆம் தேதி துவங்குது. பிப்ரவரி 28ஆம் தேதி இது நிறைவடைஞ்சிருது. இது ஆன்லைனில் தான் நம்ம விண்ணப்பிக்க முடியும். அதற்கு முதல்ல நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்படி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணவங்க நேரடியாக டிஎன்பிசி குரூப் 4 அப்ளை பண்ணலாம். சரி, இதோட டீட்டெயில்ஸை கொஞ்சம் பொறுமையாக பார்ப்போம். என்னென்ன போஸ்டெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பிஏஓ 106 வேக்கன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, மினிஸ்ட்ரியல், ஜுடிஷியல் சேர்ந்த மாதிரி 2442 போஸ்ட் இருக்குது. இதுதான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி டைப்பிஸ்ட், மினிஸ்ட்ரியல் சர்வீஸில் 1653 போஸ்ட் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக அதிகபட்சமாக 441 ஸ்டெனோகிராஃபி, ஸ்டெனோ டைப்பிஸ்ட். அதுக்கு அடுத்ததாக அதிகபட்சமாக ஃபாரஸ்ட் கார்டு 171, டிரைவர் 192 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஃபாரஸ்ட் வாட்சர் 526. இது ஆக மொத்தம் 6244 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது ஓஎம்ஆரில் தான் இந்த தேர்வு நடைபெற உள்ளது. தமிழ் கேள்வி 100, ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கேள்வியும், ஆப்டிடியூட் 25 கேள்வியும், ஆக மொத்தம் 200 கேள்விக்கு 300 மதிப்பெண் கூடிய தேர்வாக இது இருக்கும். இதில் மினிமம் 90 மார்க் எடுக்கணும். இப்படி 90 மார்க் இருக்கவங்க தான் குவாலிஃபைட் ஆவாங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21லேருந்து 32க்குள்ளே இருக்கணும். இது பொது பிரிவினருக்கு. மற்ற பிரிவினருக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த தேதியானது, அதாவது இந்த வயசானது 1/7/24 அன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 21லேருந்து 32 அப்படின்ற வயது அந்த குறிப்பிட்ட தேதியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விஏவுக்கு 42 வயசும், எஸ்சி எஸ்டி எம்பிசிக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் விடோ உமனுக்கு 42 கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் இந்த நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. இதில் சில துறைகளுக்கு நோ ஏஜ் லிமிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி நோ ஏஜ் லிமிட் அப்படின்னா அவங்க 60 வயது அந்த 1/7/24க்குள்ளே நிறைவடையாமல் இருக்கணும். 60 முடிஞ்சு போச்சுன்னா அவங்க நாட் எலிஜிபிள்னு இருக்கும். அதே போல் இந்த ஃபாரஸ்ட் கார்டு டிரைவர், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு 37 ஏஜ் லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் விஏஓ மினிமம் ஜென்ரல்ஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்எஸ்எல்சின்னு இருக்கும். அதுக்கு அடுத்ததாக ஜூனியர் அசிஸ்டன்ஸ், நான் செக்யூரிட்டி அண்ட் செக்யூரிட்டிக்கும் எஸ்எஸ்எல்சி குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மற்ற டிபார்ட்மெண்ட் போகும்போது டிகிரி குவாலிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ஸு டிகிரியோடு இருக்கணும். அதே போல் டைப்பிஸ்ட் பார்த்திங்கன்னா ஹையர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே கம்ப்யூட்டர் எஜுகேஷனும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சீனியர் ஆர் தமிழ் இங்கிலீஷ் தான் இருக்கணும். அதே போல் டிகிரி அதில் கட்டாயம் இருக்கணும். கம்ப்யூட்டர் ஸ்டடீஸும் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே ஸ்டெனோகிராஃபி வரும்போது ஷார்ட் ஹேண்டு படிச்சிருக்கணும். கூடவே தமிழ், இங்கிலீஷ் டைப் ரைட்டிங்கும் முடிச்சிருக்கணும். இந்த பர்சனல் கிளர்க்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்டு டைப்பிஸ்ட் முடிச்சிருக்கணும். இந்த போர்டில் வேலை செய்யக்கூடிய சேர்மனுக்கு பர்சனல் கிளர்க் அப்படின்னு. அதே மாதிரி இந்த
ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், அதாவது டிரைவராக போகிறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடியவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் மேல் 163 சென்டிமீட்டரும் ஃபீமேல் 150 சென்டிமீட்டர் உயரமும் இருக்கணும். மார்பளவை பொறுத்த வரைக்கும் 79, 74 இந்த ஃபிட்னஸ் கட்டாயம் இருக்கணும். அதே போல் தமிழ் கல்வி அறிவு கட்டாயம் பெற்று இருக்கணும். அப்படி இல்லாதவங்க ஒரு டெஸ்ட்டை எழுதி பாஸ் பண்ணணும். இந்த பதவிக்கான விண்ணப்பங்களை ஆன்லைன் வாயிலாக தான் விண்ணப்பிக்கணும். இது எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்றத பற்றி இன்னொரு வீடியோவில் தரேன்.